ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். ரேஷன் கடை வேலை வாய்ப்போட ஹால் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஸோ அந்த ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த வெப்சைட்க்கான லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குமான லிங்க் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா சென்னை, திருச்சிராப்பள்ளி, அதேமாதிரி ராணிப்பேட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்னு பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ண போகிறது வந்து ராணிப்பேட் டிஸ்ட்ரிக். ஓகேங்களா? ஸோ ராணிப்பேட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்தமாரி ஷோ ஆகுது. அதில் இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணதும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஒருவேளை பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த யூசர் ஐடி போட்டுக்கலாம். பாஸ்வேர்டு இருக்கவங்க பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க, ஆர் டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நம்மளோட செட் ஐடி, அதாவது நம்மளோட சைட்டு என்ன நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணமோ அந்த சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா லோட் ஆகி அதுவாக என்ன ஆகும், ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோடில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹால் டிக்கெட் என்ன இருக்கும், டவுன்லோடில் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணதும் நம்ம ஹால் டிக்கெட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்மளோட நேம், அதேமாதிரி அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர் நேம், அதேமாதிரி அட்ரஸ், அதேமாதிரி எங்கே இன்டர்வியூ வைக்க போகிறாங்க, அந்த இன்டர்வியூட சென்டர் கொடுத்துருக்காங்க, தேர்வு மையம், இன்டர்வியூ போர்டு என்ன, எப்போ வந்து இன்டர்வியூ வைக்க போகிறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்கள் ஃபோட்டோ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. 1க்கு 2 பிரிண்ட்டாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கே எடுத்துகிட்டு போகும்போது எது நம்மகிட்ட மிஸ் ஆகாது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போகும்போது 1க்கு 2 ஜெராக்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரருக்கெல்லாம் அறிவுரைகள்னு சொல்லி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து குறிப்பாக என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், அதுதான் மிஸ் 1 2 3 4 5 6ன்னு ஒரு 9 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து 1க்கு 2 டைம் ஃபுல்லாக படித்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணுமோ அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கொண்டு போய்க்கோங்க. அதேமாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை 1க்கு 2 டைம் வந்து படிச்சுக்கோங்க. அப்போ தான் அங்கே போய் நம்ம ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்க முடியும். ஒரு வேளை யாராவது முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்டயும் ஒரு ரிவ்யூ கேட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுமாதிரி நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் எதுனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எந்த கமெண்ட்னாலும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருக்குது, வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும் வேறு ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணணும், வேறு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோத்.